ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் சில்க் த்ரெட் இயரிங்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி இயரிங் பேஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் ஆரஞ்சு கலரில் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி 20 to 25 லேயர்ஸ் வந்து இப்படி நான் எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் ஒரு எட்ஜில் கொஞ்சமாக எட்ஜஸ் இந்த மாதிரி கட் பண்ணி மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் எட்ஜ்லேயும் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பேஸ்க்குள்ளே இந்த மாதிரி ஒரு இடத்துல க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்லோவாக இந்த மாதிரி ரோல் பண்ணிகிட்டே வரணும். சில்க் த்ரெட் லேயர்ஸை இந்த மாதிரி மெதுவாக ரோல் பண்ணிக்கிறேன். ரோல் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவுமே இந்த பேஸை த்ரெட்டு வச்சு நான் கவர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட இயரிங் பேஸ் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் நம்பர் 10 சைஸில் நீடில் எடுத்திருக்கேன். இது வந்து ஜர்தோசி நீடில். இதை கட் பீட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு நான் இந்த நீடில் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த நீடிலில் தான் கட் பீட்ஸை வந்து நம்ம ஜாயின் பண்ண முடியும். மற்ற நார்மல் நீடிலில் கட் பீட்ஸை வந்து நம்ம ஆட் பண்ண முடியாது. பிளாக் கலரில் இந்த மாதிரி கட் பீட்ஸ் எடுத்துகிட்டு நான் த்ரெட்டுக்குள்ளே இந்த மாதிரி கோத்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கோத்து எடுத்த இந்த பீட் செயின் இருக்குல்ல, இதை வந்து இந்த இயரிங் பேஸில் வச்சு தேவையான அளவுக்கு மெஷர் பண்ணிக்கிறேன். மெஷர் பண்ணிவிட்டு தேவையில்லாத பீட்ஸை கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக முடிச்சு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் எப்பவும் போல் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ரிங்கை அதுக்கு மேலே எடுத்து போட்டு நல்லா ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸ்டிக் பண்ணிவிட்டு எட்ஜஸை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் இயரிங்கும் நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் கோல்டன் கலரில் 2 ஸ்ட்ரிங் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பீடை அதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேக் சைடு வழியாக இந்த ஜும்காவில் ஆட் பண்ணிக்கிறேன். மேலே டாப் போர்ஷனில் ஒரு கோல்டன் கலரில் நல்லா ஷைனிங்கான ஒரு பீடை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி விட்டுக்கிறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இயரிங்கும் நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இயரிங் மேக்கிங்காக கொஞ்சம் ஸ்டட்டு வாங்கி வச்சுருக்கேன். அதில் இந்த சைஸ் இயரிங்க்கு செட் ஆகிற மாதிரி கோல்டன் கலரில் 2 ஸ்டட் எடுத்துக்கிறேன். அந்த ஸ்டட்டில் ஜம்ப்ரிங் எதுவுமே ஆட் பண்ணாமல் அப்படியே நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜம்ப்ரிங் ஆட் பண்ணோன்னா ரொம்ப லாங்காக தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும், பார்க்க நல்லா இருக்காது. ஸோ ஜம்ப்ரிங் ஆட் பண்ணாமல் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். 2 இயரிங்கையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பேக்கில் வந்து பேக் ரப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.